வணக்கம் நண்பா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கேள்விகள் கேட்கிறீங்க. கண்டிப்பான முறையில உங்களது கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். சோ அந்த வகையில கமெண்ட் பாக்ஸ்ல ரொம்ப நாளா ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்த கேள்விதான், ப்ரோ நான் ரிங்டோன் சேனல் வச்சிருக்கேன், அது எப்படி க்ரோ பண்றது, 1000 சப்ஸ்கிரைபரை எப்படி ஈஸியா கெயின் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்குரிய வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பான முறையில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு திருப்பி டவுட் வந்துச்சுன்னா கூட கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறேன். ரிங்டோன் சேனல், பர்டிகுலராக ரிங்டோன் சேனலை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நான் இந்த வீடியோவில் 6 முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். 6 பாயிண்ட்டையுமே ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் சேனல் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களோட வீடியோல ரிலவெண்டான ஃபெமிலியர் ஃபேஸை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? எக்கச்சக்கமான காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜஸ் இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி இமேஜஸை முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்க ரிங்டோன் இருக்கு இல்லையா, அதை பேக்ரவுண்ட்ல ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபெமிலியரான ஃபேஸ் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான ஃபேஸ் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய், அஜித், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ஃபெமிலியரான ஃபேஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபெமிலியரான ஃபேஸை காப்பிரைட் இல்லாத இமேஜை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் உங்கள் ரிங்டோனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் இன்ட்ரோ இருக்கு இல்லையா, அது கண்டிப்பான முறையில் எல்லா ரிங்டோன் சேனலுக்குமே முக்கியமான விஷயம். இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல நான் எதுக்கு இன்ட்ரோ முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, முக்காவாசி ரிங்டோன் சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, உங்களோட ஃபேஸை முக்காவாசி காமிக்க மாட்டீங்க, வாய்ஸையுமே காமிக்க மாட்டீங்க. ஸோ அதனால கண்டிப்பான முறையில் உங்கள் சேனல் லோகோ இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிராண்டடான இன்ட்ரோ மியூசிக்கை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ரிங்டோனை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பிராண்டிங் ப்ரொமோட் ஆகிறது மூலியமா தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா காம்படிட்டர் கீவேர்ட் இருக்கு இல்லையா, அதை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிங்டோன் சேனலை பொறுத்த அளவுக்கு காம்படிஷன் ரொம்ப 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 கம்மியான விஷயம் தான். அதனால காம்படிட்டர் என்ன மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க வீடியோஸை போஸ்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீவேர்ட்ஸை உங்க சேனலுக்குள்ள யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாலாவது விஷயம் உங்களோட காம்படிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நேரத்துல வீடியோ போடுறாங்க அப்படின்ற விஷயத்த உற்று கவனிங்க. ஓகேவா? அந்த மாதிரி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வித்தின் 30 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க போட்ட அதே வீடியோ கீவேர்ட்ல நீங்களுமே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எக்கச்சக்கமா ஏறுவாங்க. அஞ்சாவது விஷயம் இப்ப ட்ரெண்டிங்ல வரக்கூடிய மூவிஸ் இருக்கு இல்லையா, மூவிஸோட ரீமிக்ஸ் மியூசிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ மியூசிக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி அந்த பாப்புலரான மூவி நேம் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு வீடியோஸை போட ட்ரை பண்ணுங்க. இது ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்க சேனல் வியூஸ் அதிகரிக்கும். ஆறாவது கடைசியான சூப்பரான விஷயம் நான் நம்ம சேனல்ல போன வீடியோல பாத்தீங்கன்னா கூகுள்ல உங்க வீடியோஸை எப்படி அப்லோட் பண்றது, இப்போதைக்கு நீங்க யூடியூப்ல மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் கூகுள்ல எப்படிப்பா அப்லோட் பண்றதுங்கிற விஷயம் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல கொடுத்துருக்கேன் உங்களுக்காண்டி, அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. ரிங்டோன் அப்படின்ற கீவேர்ட்ஸை பொறுத்தளவுக்கு மக்கள் யூடியூப்ல தேடுறதை காட்டிலும் கூகுள் இருக்கு இல்லையா, அதுல தான் எக்கச்சக்கமான நண்பர்கள் தேடுவாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் உங்களோட வீடியோஸை கூகுள்ல ரேங்கிங் பண்ண பாருங்க. அதுக்கு நான் போட்ட பழைய வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துருங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கண்டிப்பான முறையில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ.